அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 257வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரூ அவ்லியாஉஹுமுத் தாகூத்து யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத் உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பொறுப்பாளன். அவர்களை இருள்களிலிருந்து ஒளியை நோக்கி வெளியேற்றுகிறான். நிராகரிப்பவர்கள் அவர்களின் தோழர்கள் ஷைத்தான்கள்தான். அவர்கள் அவர்களை ஒளியிலிருந்து இருள்களை நோக்கி வெளியேற்றுகிறார்கள். அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமானவர்கள். அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க இத் கால இப்ராஹீமு ரப்பியல்லதி யுஹ்யி வயுமீது கால அனா உஹ்யி வஉமீது கால இப்ராஹீம் கால இப்ராஹீமு ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஸ்ஸம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி ஃபபுஹித்தல்லதி கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். நபியே, அல்லாஹ் அவனுக்கு ஆட்சியை கொடுத்ததால் இப்ராஹிமிடம் அவருடைய இறைவன் விஷயத்தில் தர்க்கித்தவனை நீர் கவனிக்கவில்லையா? என் இறைவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கச் செய்கிறான் என்று இப்ராஹிம் கூறியபோது அவன் நான் உயிர்ப்பிப்பேன், மரணிக்கச் செய்வேன் என்று கூறினான். இப்ராஹிம் கூறினார், நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான், எனவே அதை மேற்கிலிருந்து நீ கொண்டு வா. ஆகவே நிராகரித்தவன் வாயடைக்கப்பட்டான். அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழி செலுத்த மாட்டான். أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه قال كم لبثت قال لبثت يوما أو بعد يوم قال بل لبثت 100 عام فانظر إلى طعامك وسرابك لم يتسنخ وانظر إلى حمارك وَلِنَجْعَلَكَ آيَةً لِلنَّاسِ وَانظُرْ إِلَى الْعِظَامِ كَيْفَ نُنشِزُهَا ثُمَّ نَكْسُوهَا لَحْمًا
فَلَمَّا تَبَيَّنَ لَهُ قَالَ أَعْلَمُ أَنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அல்லது ஒரு கிராமத்தை அது வசிப்பாரற்று தன் முகடுகள் மீது விழுந்திருக்க அதை கடந்தவரை போன்று அவரை நீர் பார்த்தீரா? இதை அது இறந்த பின்னர் அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்றார் அவர். அல்லாஹ் அவருக்கு 100 ஆண்டுகள் வரை மரணத்தை கொடுத்து பிறகு உயிர்ப்பித்து, நீ எத்தனை காலம் தங்கினீர் என கேட்க, ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிதளவு தங்கினேன் என கூறினார். மாறாக, நீ 100 ஆண்டுகள் தங்கினாய், உன் உணவையும் உன் பானத்தையும் பார், அவை கெட்டுப்போகவில்லை. உன் கழுதையை பார், அது செத்து மக்கிவிட்டது. உம்மை மக்களுக்கு ஓர் அத்தாட்சியாக ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம். கழுதையின் எலும்புகளை பார், எவ்வாறு அவற்றை அசைத்து சிலதிற்கு மேல் சிலதை உயர்த்துகிறோம், பிறகு அதற்கு மாமிசத்தை போர்த்துகிறோம் என்று கூறினான். அவருக்கு இது தெளிவான போது, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை கண்கூடாக அறிகிறேன் என்று கூறினார். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قَالَ فَخُذْ 4 مِنَ الطَّيْرِ فَصُرْهُنَّ إِلَيْكَ ثُمَّ اجْعَلْ عَلَى كُلِّ جَبَلٍ مِّنْهُنَّ جُزْءًا ثُمَّ ادْعُوهُنَّ يَأْتِينَكَ سَعْيًا وَاعْلَمْ أَنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ. இப்ராஹிம், என் இறைவா, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு என கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என கூறினான். அவ்வாறு இல்லை, நான் நம்பியே இருக்கிறேன், எனினும் என் உள்ளம் நிம்மதியை பெறுவதற்காக அதை காட்டு என கூறினார். பறவைகளில் 4 பிடித்து அவற்றை உம் பக்கம் பழக்குவீராக. பிறகு அவற்றை பல துண்டுகளாக்கி அவற்றிலிருந்து ஒரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீதும் ஆக்குவீராக. பிறகு அவற்றை கூப்பிடுவீராக, அவை உம்மிடம் விரைந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஞானவான் என்பதை அறிந்து கொள்வீராக என்று கூறினான். மத்தலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி கமதலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சபாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மீஅத்து ஹப்பத்தின் வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வங்களை தர்மம் புரிபவர்களின் உதாரணம் 7 கதிர்களை முளைக்க வைத்த ஒரு விதையின் உதாரணத்தை போன்றதாகும். ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள் வந்தன. அல்லாஹ் தான் நாடியபவர்களுக்கு நற்கூலியை பன்மடங்காக்குகிறான். அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிந்தவன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.